இப்போ நம்ம மட்டன் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் 1 கப் மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதே கடாயில் சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிகப்பு வத்தல் சேர்த்துட்டு இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதில் நம்ம 25லேருந்து 30 வரைக்கும் நம்ம சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் 4 இல்லைனா 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகும். 10 பல் பூண்டு எடுத்து அதை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். உள்ளே வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை ஆகணும். இல்லைன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் தேவையான அளவு நல்லா எண்ணெய் சேர்த்து நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஆறட்டும். இப்போ மீதம் இருக்கிற அதே எண்ணெயில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 6 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதுவும் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதே கடாயில் 20 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 8 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 10 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 துண்டு ஜாதிபத்திரி சேர்த்துக்கலாம். 3 அன்னாச்சி பூ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். ஏன்னா கசகசா வந்து ரொம்பவே குயிக்காக ஃப்ரை ஆயிரும்.
லேசாக அந்த கசகசா செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட நம்ம 2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து அரைச்சிடலாம். இந்த கஸ்தூரி மேத்தி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை அரைச்சி இதை ஒரு க்ளீனான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மட்டன் குழம்பு மசாலா பொடி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.